இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் Insta360யோட X4 கேமரா. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஆக்ஷன் கேமரா. இந்த கேமரா வச்சு உங்களால் 360 டிகிரிஸில் வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் சிங்கிள் லென்ஸ் மோடில் 4K ரெசல்யூஷனில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியும். இந்த கேமராவில் ஏஐ பவர்டு எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களால் இதுக்கு முந்தின வெர்ஷனான X3யை விட பெட்டரான வீடியோஸை ஷூட் பண்ண முடியும். இப்போது இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதான் Insta360யோட X4 மாடல். இந்த மாடலில் 72 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. இந்த கேமராவை யூஸ் பண்ணி உங்களால் 8K ரெசல்யூஷனில் 360 டிகிரி வீடியோவை 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ற ஸ்பீடில் எடுக்க முடியும். சிங்கிள் லென்ஸ் மோடில் உங்களால் 4K ரெசல்யூஷனில் வீடியோவை ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கேமராவை யூஸ் பண்ணி ஸ்டில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது எய்தர் 360 டிகிரி ஃபோட்டோஸாவோ இல்லாட்டி சிங்கிள் லென்ஸ் மோடில் நார்மலான ஃபோட்டோஸாவோ எடுத்துக்க முடியும். X4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிள் லென்ஸ் கவர் ஃப்ரீயாகவே வந்துடும். இந்த ரிமூவபிள் லென்ஸ் கவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் கையில் இருந்து உங்கள் கேமரா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தால் உங்கள் லென்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. உங்கள் லென்ஸ் கேப் மட்டும்தான் அடி வாங்கும். ஒருவேளை அப்படி ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த லென்ஸ் கவரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். மற்றபடி உங்கள் கேமராவுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேமரா அப்படின்றதுனால இதோட சைடில் இருக்க எல்லா ஸ்லாட்ஸுமே வாட்டர் ப்ரூஃப் லாக் இருக்குது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது USB-C டைப் கேபிள் கனெக்ட் பண்ணுற ஸ்லாட்டு. அது வாட்டர் ப்ரூஃப்னால அதில் லாக்கோட இருக்குது. இந்த ஸ்லாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணாமல் டைரெக்டாக சார்ஜும் பண்ணிக்க முடியும். இதான் பேட்டரி ஸ்லாட்டு. பேட்டரிக்கு மேலே 2 லாக் இருக்கும். அதை அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி பாப் அவுட் ஆகும். நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ள சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். நீங்கள் அங்கே மைக்ரோ SD மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். X4ல உங்களுக்கு 2.5 இன்ச் டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் இதுக்கு முந்தின மாடலான X3ல பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனோட சைஸு வெறும் 2.29 இன்ச் தான். இந்த கேமராவோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் இல்லாட்டி ட்ரைபாட் மாட்டுறதுக்கான ஸ்க்ரூ இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்கள் கேமராவை ஒரு ட்ரைபாட்லேயோ இல்லாட்டி செல்ஃபி ஸ்டிக்லையோ கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த செல்ஃபி ஸ்டிக் நிறைய லென்த்தில் இருக்குது. உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும், என் கையில் ஃபோன் இருக்கும்போது நான் எதுக்கு Insta360 வாங்கணும், ஃபோனுக்கும் Insta360க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். Insta360ல நீங்கள் ஷூட் பண்ணும்போது அது 360 டிகிரியில் ஷூட் பண்ணிடும். நீங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணுற டைமில் நீங்கள் எந்த ஃப்ரேமை காட்டணும், எந்த டைரெக்ஷனில் எந்த ஆங்கிளில் திருப்பிக்கணும் அப்படின்றத நீங்கள் எடிட் பண்ணும்போது டிசைட் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் எந்த ஷாட்டையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. லேட்டர் நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஆங்கிளில் மாற்றி நீங்கள் வீடியோஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது உள்ள மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி வீடியோவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்ற போது இது 360 டிகிரியில் வீடியோஸை எடுக்கும். ஸோ தட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறத ஒரு சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் முன்னாடி ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும், அதை கேப்சர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. நீங்கள் 360 கேமரா வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே டைமில் கேப்சர் ஆகிட்டுருக்கும். நீங்கள் பேசுகிறத வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணதை வீடியோவாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சைடில் ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களோட ஃப்ரேம் அப்படியே ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கூட உங்களால் Insta360 யூஸ் பண்ணி காட்ட முடியும். Insta360 X4ல உங்களால் 8K வீடியோஸை 30 ஃப்ரேம் பர் செகண்ட் ஸ்பீடில் உங்களால் ஷூட் பண்ண முடியும். 8K வீடியோட கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. X3யோட X4ல ரொம்பவே கம்மியாக தான் பிக்சலேட் ஆகுது. நீங்கள் X4ல ஷூட் பண்ண வீடியோஸை Insta360 ஸ்டுடியோ ஆப்பில் எடிட் பண்ணீங்க அப்படின்னா AI கிரெயின் ரிமூவல்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவோட கிளாரிட்டியை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்ஷன் எக்ஸ்க்ளூசிவாக X4க்கு மட்டும்தான் அவைலபிள். இதுவே 5.7K வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் 60 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ணிக்க முடியும்.
இந்த வீடியோவை HDR மோடில் 5.7K ரெசல்யூஷனில் 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ன்ற ஸ்பீடில் ரெக்கார்ட் பண்ணது. இந்த வீடியோவோட கிளாரிட்டியுமே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு 8Kக்கும் 5.7Kக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. பட் ஆனால் X3யையும் X4யையும் கம்பேர் பண்ணேன்னா X4ஓட கிளாரிட்டி X3யை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் உங்களால் 360 வீடியோஸை 8Kல 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டுன்ற ஸ்பீடில் கேப்சர் பண்ண முடியும். இஃப் இன்கேஸ் நீங்கள் 5.7Kல எடுக்கிறீங்க அப்படின்னா 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் சிங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீடியோஸை உங்களால் 4Kல 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் ஷூட் பண்ண முடியும். சிங்கிள் லென்ஸ் மோடில் ஷூட் பண்ணும்போது ஃப்ரேம் நல்லாவே வைடாக இருக்குது. உங்களுக்கு 360 மோடில் ஷூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத டைமில் நீங்கள் சிங்கிள் லென்ஸ் மோட்லேயே ஷூட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் வீடியோவோட வியூவை வைடாக காட்ட முடியும். X4ஓட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 135 மினிட்ஸ் சொல்கிறாங்க, விச் இஸ் க்ளோஸ் டு 2 hours. நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க இல்லாட்டி விளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு பேக்கப் பேட்டரி வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். X4ல 5nm AI சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுத்து முடித்தோடனே அது ப்ராசஸ் பண்ணுறது ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஆனால் X3ல பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் 2 to 3 செகண்ட்ஸ் எடுக்கும். அது போக X4ல X3யை விட நாய்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சின்ஸ் இது ஆக்ஷன் கேமரா அப்படின்றதுனால நம்ம DSLR மாதிரியான கிளாரிட்டி எதிர்பார்க்க முடியாது. AI சிப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால X3யை விட X4ல நாய்ஸ் ரிடக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. X4ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை எஃபிஷியன்சி வீடியோ கோடிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணதுனால நீங்கள் 8Kல வீடியோ எடுத்தாலும் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் உங்களோட ஸ்டோரேஜில் அது கன்சியூம் பண்ணிக்கும். இதுவே நீங்கள் X3ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த டெக்னாலஜியுமே இல்லை. அதில் நீங்கள் 5.7K யூஸ் பண்ணால் கூட நிறைய ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பண்ணலாம். இந்த கேமராவை நான் என் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு ரன்னிங் போக போகிறேன். நான் ஓடும்போது இந்த கேமரா எவ்வளோ கம்மியாக ஷேக் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த கேமராவில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ மோட். மீ மோடில் நீங்கள் உங்கள் முன்னாடி உங்களோட செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு நீங்கள் நடக்கும்போதே வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணிடலாம். இதில் இருக்க இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடி இருக்க செல்ஃபி ஸ்டிக்கை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடும். அதனால நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு முன்னாடி யாரோ உங்களை ஷூட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணும். இது இந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த X3 மாடல்லையுமே இருக்குது. இந்த கேமராவில் இருக்க மோஸ்ட் பாப்புலர் ஷூட்டிங் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTA மோட். GTAல நம்ம எப்படி நடக்கும்போதோ டிரைவ் பண்ணும்போதோ நம்மளுக்கு பின்னாடி காரில் கேமரா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே ஒரு இல்யூஷன் இருக்குமோ, அதே மாதிரி நீங்கள் இந்த கேமராவை வச்சு உங்கள் செல்ஃபி ஸ்டிக்கோ இல்லாட்டி கார் மவுண்ட்டை யூஸ் பண்ணி அதே மாதிரியான ஷாட்ஸை ரீக்ரியேட் பண்ண முடியும். Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. X3ல இல்லாத ஃபீச்சர் X4ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டரால் உங்களோட கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நீங்கள் உங்கள் கேமராவை ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட ஹேண்ட் மூமெண்ட்ஸை வச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் மோட்டர் விளாகிங் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட கேமராவை பைக்கில் முன்னாடி மவுண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி காரில் விண்ட்ஷீல்டில் மவுண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸை வச்சு உங்களால் உங்களோட கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாய்ஸ் கமெண்ட்ஸை வச்சு கூட உங்கள் கேமராவோட ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். இது அலெக்ஸாவில் நம்ம எப்படி கமெண்ட்ஸ் மூலயமா ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதுக்கு சிமிலரான ஒரு மெத்தட் தான் இது. X4ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை 3 டிஃப்ரெண்ட் மோடில் ஷூட் பண்ண முடியும். மெகா, அல்ட்ரா, டிராப் அப்படின்னு ஒரு 3 மோட் இருக்குது. இந்த 3 மோட்லேயும் உங்களால் 360 வீடியோஸை ஷூட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் X4ல மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிள்.
ஒருவேளை இந்த ஆப்ஷனை நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கூட, நீங்க Insta360 ஸ்டுடியோ ஆப்ல எடிட் பண்ணும்போது, நீங்க எந்த மோட் வேணுமோ அந்த மோடுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த கேமரால இருக்க இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் லேப்ஸ். நீங்க ஃபோன்லயோ, மத்த கேமராலயோ டைம் லேப்ஸ் எடுக்கிற மாரி, இந்த ஆக்ஷன் கேமராலயும் உங்களால டைம் லேப்ஸ் வீடியோ எடுக்க முடியும். இப்போ இந்த கேமரால இருக்க இன்னொரு ஃபீச்சரான டீப் ட்ராக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க நார்மலா ஒரு 360 டிகிரி வீடியோ எடுத்துட்டீங்க. நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதுல பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்டையோ, பர்சனையோ மட்டும் ட்ராக் பண்ணணும் உங்க கேமரா அப்படின்னா, இந்த Insta360 ஸ்டுடியோல டீப் ட்ராக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் டீப் ட்ராக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டையோ பர்சனையோ மட்டும் ட்ராக் பண்ணி அது உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுக்கும், இந்த வீடியோ மாதிரி. இந்த கேமரால நான் லோ லைட்ல 8K ரெசல்யூஷன்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனா அந்த கேமராவே எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுச்சுன்னா, லோ லைட்டா இருக்கிறதுனால 5Kல எடுத்தேன்னா பெட்டரான குவாலிட்டி இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுச்சு. அதை வச்சு நான் 5Kல ஒரு வீடியோவை ஷூட் பண்ணேன். அந்த வீடியோ 8Kல ஷூட் பண்ற வீடியோவோட பெட்டராகவும் நல்லா பிரைட்டாகவும் தெரிஞ்சிச்சு. இந்த கேமரா ஆக்ஷன் கேமராவா இருந்தாலும் உங்களால 8K ரெசல்யூஷன்ல 360 டிகிரிஸ் போட்டோஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம 4K ரெசல்யூஷன்ல 180 டிகிரில கூட உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். இந்த கேமரால நான் பார்த்த டவுன் சைடு என்ன அப்படின்னா, லென்ஸ் கவர் தான். லென்ஸ் கவர்ல உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க ஃபுல் லைட்ல எடுக்கும்போது அந்த இடம் ரொம்ப மங்கலா தெரியுது. நீங்க வீடியோஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க லென்ஸ் கவர் ரொம்ப கிளீனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டோ எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க வீடியோ எடுக்கும்போது கேமரால இருக்க ஸ்க்ரீன்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரியாது. பட் ஆனால் நீங்கள் வீட்டில் போய் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை அங்கே இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேமராவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே லென்ஸ் கவரை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் Insta360 வாங்குற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. Always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up!